அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி விஐடின்னு சொல்லக்கூடிய வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட தகவல்களையும், அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ், இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் முதற்கொண்டு நம்ம எல்லா தகவல்களையும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோங்க. இப்போ வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐடி கவுன்சிலிங்கோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு அலாட்மெண்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 20,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. 20,000 மாணவர்கள் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. அதில் என்னென்ன ரேங்க்குக்கு என்ன மாதிரியான சீட்டெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போங்க. இது யாருக்கு உபயோகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2 மற்றும் ரவுண்ட் 3 கவுன்சிலிங்காக கலந்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் ஃபீஸுங்கிறது ஒரு 5,900 ருபீஸுங்கிறது பே பண்ண வேண்டியது இருக்கும். நான் ரீஃபண்டபிள். ஸோ நீங்கள் நினச்ச கோர்ஸ், நீங்கள் நினச்ச டிபார்ட்மெண்ட், நினச்ச ஃபீ கேட்டகரியில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இந்த ரிசல்ட் அனாலிசிஸை வச்சே நம்ம வந்து சொல்லிட முடியும். இதில் முதல்ல ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% ஆஃப் டேட்டாங்கிறது எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ண டீட்டெயில்ஸை வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எனக்கு வந்து டேட்டாஸ் கொடுக்க சொல்லி நான் நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு நியர்பை ஒரு 15 பேர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க. இது போக ரிமைனிங் 50% டேட்டாஸுங்கிறது மற்ற யூடியூப் சேனல்ஸ்லேருந்தும் எடுத்த டேட்டாஸ் தான். இது வந்து நான் மட்டுமே முழுசாக இதில் வந்து டேட்டாஸ் எடுக்கலைங்க. எல்லாருக்கிட்ட இருந்தும் வாங்கின டேட்டாஸை வச்சு தான் இந்த ரிசல்ட் அனாலிசிஸ்ங்கிறது கொடுத்துருக்குறேங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ரேங்க்குக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்ன கேம்பஸில் என்ன ஃபீ கேட்டகரியில் கிடச்சிருக்குங்கிறது பார்ப்போங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 947 அப்படிங்கிற ரேங்க்குக்கும் 988ங்கிற ரேங்க்குக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச்சுங்கிறது வெல்லூர் கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 1ல வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அப்போ நியர்பை ஒரு 1000 ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெல்லூர் கேம்பஸில் சிஎஸ்சியில் வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து ஒரு 2059 அவர் நியர்பை 2100ங்கிற ரேங்க்குக்கு சென்னை கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபீ கேட்டகரி 1ல வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு 2400 ப்ளஸ், இப்போ நம்ம அந்த ஹண்ட்ரட்ஸ்ன்னு போட்டிருந்தோம்லாம் ப்ளஸ் உள்ளுக்க வந்து 2420 இருக்கலாம், 2410 இருக்கலாம், அதெல்லாம் 2400 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வெல்லூர் கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து 3300 ரேங்கிங்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வெல்லூர் கேம்பஸ் ஃபீ கேட்டகரி 2ல சீட்டு கிடச்சிருக்கு. 5300 ரேங்கிங்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சென்னை கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடச்சிருக்குங்க. 5400 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வெல்லூரில் ஃபீ கேட்டகரி 3ல சீட்டு கிடச்சிருக்கு. 5819 நியர்பை 5800 ரேங்க்குக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு சென்னையில் வந்து ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடச்சிருக்கு. 6600க்கு இசிஇ டிபார்ட்மெண்ட் சென்னையில் ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடச்சிருக்கு. 7000 ரேங்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி சென்னை கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 2ல சீட்டு கிடச்சிருக்கு. 9500ங்கிற ரேங்க்குக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெல்லூர் கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 3க்கே போயிருக்குங்க. 10400 ரேங்கிங்க்கு இசிஇ டிபார்ட்மெண்ட் சென்னையில் ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து 11000 ரேங்க்குக்கு பாருங்க. 11000னா அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 50 வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சென்னை கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 2 போயிருக்குங்க. அதே மாதிரி அதே சேம் 11000 நியர்பை ரேங்க்குக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வெல்லூரில் ஃபீ கேட்டகரி 4க்குலாம் போயிருச்சுங்க. தென் 11200 ரேங்கிங்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சென்னை கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 2 வரைக்கும் போயிருக்கு. 12000 ரேங்கிங்க்கு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வெல்லூர் கேம்பஸ் ஃபீ கேட்டகரி 3 போயிருக்குங்க. 12325ங்கிற ரேங்க்குக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சென்னை கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 2 வரைக்கும் போயிருக்குங்க. 13000 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி சென்னை ஃபீ கேட்டகரி 2 வரைக்கும் போயிருக்கு. அதே நியர்பை அந்த 13000 ரேங்கிங்கில் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த 13100 200க்குள்ளே இருக்கவங்களுக்கு பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சென்னையில் ஃபீ கேட்டகரி 2 வரைக்கும் இருக்குங்க. அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் வெல்லூரில் ஃபீ கேட்டகரி 4 வரைக்கும் போயிருக்குங்க. அதே அந்த 13000 ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்
சென்னை கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 2 வரைக்கும் போயிருக்குங்க. அடுத்து 13,100 30,100க்கு இசிஇ வெள்ளூரில் 3 வரைக்கும் போயிருச்சுங்க. 13,298 சிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சென்னை கேம்பஸ் 2 வரைக்கும் போயிருக்கு. 13,580 சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி சென்னையில் கிடச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க, ஃபீ கேட்டகரி போடலை. 13,643 ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் வெள்ளூரில் ஃபீ கேட்டகரி 2 வரைக்கும் போயிருக்குங்க. தென் 13,822 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சென்னை கேம்பஸ் ஃபீ கேட்டகரி 1ல கிடச்சிருக்கு. 14,000ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வெள்ளூர் ஃபீ கேட்டகரி 1ல கிடச்சிருக்குங்க. அதே சமயத்தில் 14,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சென்னை கேம்பஸ் ஃபீ கேட்டகரி 3ல கிடச்சிருக்குங்க. தென் 15,000 ரேங்கிங்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் சிஸ்டம் வெள்ளூர் ஃபீ கேட்டகரி 3ல கிடச்சிருக்குது. அதே நியர்பை 15,500க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் வெள்ளூரில் ஃபீ கேட்டகரி 2ல கிடச்சிருக்குங்க. 15,900க்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் ஃபீ கேட்டகரி 3ல கிடச்சிருக்குங்க. அடுத்து 16,000 ரேங்கிங் 16,000 ரேங்கிங்க்கு பயோடெக்னாலஜி சென்னை கேம்பஸ் ஃபீ கேட்டகரி 2ல கிடச்சிருக்குங்க. 16,400க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வெள்ளூரில் ஃபீ கேட்டகரி 1ல கிடைக்குது. 16,800க்கு இசிஐ டிபார்ட்மெண்ட் சென்னையில் ஃபீ கேட்டகரி 1ல கிடச்சிருக்குங்க. 17,000 டிபார்ட்மெண்ட்டுக்கு சிஎஸ்சி வித் ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் சென்னையில் ஃபீ கேட்டகரி 2ல கிடச்சிருக்குங்க. 17,000 ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வெள்ளூரில் ஃபீ கேம்பஸ் ஃபீ கேட்டகரியில் 3 கிடச்சிருக்கு. 17,900 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வெள்ளூரில் ஃபீ கேட்டகரி 4ல சீட்டு கிடச்சிருக்குங்க. அதே 17,000 18,000 வச்சுக்கோங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வெள்ளூரில் ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடச்சிருக்கு. தென் அதே நியர்பை 18,000க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வெள்ளூரில் ஃபீ கேட்டகரி 4ல கிடச்சிருக்குங்க. 19,000 வெள்ளூரில் ட்ரிபிள் ஃபீ கேட்டகரி 3 அண்ட் 19,500 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி சென்னையில் ஃபீ கேட்டகரி 2ல கிடச்சிருக்குங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளூர் கேம்பஸ் மட்டும் எடுப்போங்க. வெள்ளூர் கேம்பஸில் இப்போ நீங்கள் இதில் வந்து வெள்ளூர் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நியர்பை எனக்கு கிடைச்ச டேட்டா 18,000 ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 1, 2, 3, 4ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மேபி ஒரு 18,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 5 ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த சீட்டு இந்த ஃபீ கேட்டகரி 5 யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களில் இந்த 21,000 22,000 ரேங்கிங் வரைக்கும் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகபட்சம் போனால் 23,000 ரேங்கிங் வரைக்கும் இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த பயோசிஎஸ் குரூப் படித்த மாணவர்கள் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்குமே பாருங்க 18,000 ரேங்க்குக்கு ஃபீ கேட்டகரி 4ங்கிறது போயிருக்குங்க. மேபி 23,000 ஆர் 24,000ல வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஃபீ கேட்டகரி 5ல வெள்ளூர் கேம்பஸ்ல முடியறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் 15,900 16,000 ரேங்க் வரைக்கும் ஃபீ கேட்டகரி 3 போயிருக்கு. மேபி ஃபீ கேட்டகரி 4 ஆரம்பிச்சிருக்கும். அடுத்த ரவுண்டில் ஒரு 25,000 வரைக்கும் வந்து ஃபீ கேட்டகரி 5ல கிடைக்கிறதுக்கு வெள்ளூர் கேம்பஸ்ல வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்சி வித் ஏஐ அண்ட் எம்எல் 2,400 ரேங்க்குக்கே சிஎஸ்சி ஏஐ அண்ட் எம்எல்ங்கிறது வெள்ளூர் கேம்பஸ்ல ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடைச்சிருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2, 3 முடிஞ்சிருக்கும். 4th கேட்டகரி ஆர் 5th கேட்டகரி மேபி அடுத்த ரவுண்டுக்கு வரலாம். அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இசி டிபார்ட்மெண்ட். ஸோ இசி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 13,000 ரேங்க்குக்கே இசிஇ வெள்ளூர்ல 3 ஃபீ கேட்டகரி 3 போயிருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபீ கேட்டகரி 4 எண்டிங் ப்ராசஸ்ல இருக்குது. அடுத்த ரவுண்ட்ல வரவங்களுக்கு இசிஇ ஃபீ கேட்டகரி 5ல மட்டும்தான் வெள்ளூர் கேம்பஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 4ங்கிறது கடைசி ரேஞ்சஸ்ல மேபி கிடைக்கலாங்க. அடுத்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 19,000 ரேங்கிங்கே ஃபீ கேட்டகரி 3 போயிருச்சு. போன வருஷம் இந்த ஃபீ கேட்டகரி 3 எல்லாம் வந்து அடுத்த ரவுண்ட்ல தான் ஆக்சுவலா ஸ்டார்ட்டே ஆகிருந்துச்சு. செகண்ட் ரவுண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட்ல ஃபீ கேட்டகரி 3ங்கிறது 19,000க்கு போயிருக்கு. ஸோ அடுத்த ரவுண்ட் மாணவர்களுக்கு 4 and 5 கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட் பாருங்க 12,000 ரேங்க்குக்கு ஃபீ கேட்டகரி 3 போயிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபீ கேட்டகரி 4 முடிஞ்சிருக்கும். அடுத்த ரவுண்ட்ல வரவங்களுக்கு ஃபீ கேட்டகரி 5ங்கிறது எதிர்பார்க்கலாங்க. அடுத்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 18,000 ரேங்க் வரைக்குமே ஃபீ கேட்டகரி 1ல இருக்குங்க. மேபி அடுத்த ரவுண்ட்ல வர்றவங்களுக்கு ஃபீ கேட்டகரி
நம்மளுக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா 2345 வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வெள்ளூரோட ஸ்டேட்டஸ். அடுத்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சென்னையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாருங்க 14,000 ரேங்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேட்டகரி 3 வரைக்கும் போயிருக்குங்க. மேபி உங்களுக்கு 20,000 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேட்டகரி 4ஓட எண்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃப்ரீ கேட்டகரி 5 வந்து கிடைக்கலாம் மேபி. சரிங்களா? அதே மாதிரி பயோடெக்னாலஜி 16,000 ரேங்க்குக்கு ஃப்ரீ கேட்டகரி 2ல வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குங்க. அடுத்த ரவுண்டில் வரவங்களுக்கு 3, 4, 5 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்சி ஏஐ அண்ட் எம்எல். ஸோ சிஎஸ்சி ஏஐ அண்ட் எம்எல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 13,300 கிட்டத்தட்ட ஃப்ரீ கேட்டகரி 2 வரைக்கும் போயிருக்குங்க. மேபி 20,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேட்டகரி 3 போகலாம். 4 அண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி பார்ப்போம். சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி நம்மளுக்கு வந்து 20,000 ரேங்க்குக்கு ஃப்ரீ கேட்டகரி 2 வரைக்கும் வந்திருக்கு. மேபி 3, 4, 5 வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. அடுத்து சிஎஸ்சி வித் டேட்டா சயின்ஸ் ஃப்ரீ கேட்டகரி 2 வரைக்கும் போயிருக்கு. அடுத்த ரவுண்டில் வர்ற மாணவர்களுக்கு 3, 4, 5 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இசிஇ டிபார்ட்மெண்ட் பாருங்க. ஸோ இசிஇ ஃப்ரீ கேட்டகரி 17,000 ரேங்க் வரைக்குமே ஃப்ரீ கேட்டகரி 1 போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டில் ஃப்ரீ கேட்டகரி 2, 3, 4, 5 நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1ல நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாஸ் மற்றும் நான் கலெக்ட் பண்ண டேட்டாஸை வச்சு நான் எடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் அனாலிசிஸ்ங்கிறது இதுதான். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட், என்ன ரேங்க்குக்கு, என்ன கேட்டகரி, என்ன கேம்பஸில் கிடைச்சதுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறேங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள். ஸோ என்ன இதில் வந்து ஒரு 45,000 ரேங்கிங் வரைக்கும் இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இதில் என்ன ஒரு 30,000 ரேங்கிங் வரைக்கும் நல்ல ஃப்ரீ கேட்டகரி கிடைக்குங்க. 30,000 ரேங்கிங் மேலே இருக்கவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சிவில் மெக்கானிக்கல் அந்த மாதிரி கிடைக்கலாம். போன வருஷம் ட்ரிபிள்இலாம் கொஞ்சம் செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீயாகவே மூவ் ஆச்சு. பட் இப்போயே ட்ரிபிள்இ வந்து இவங்க வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்குமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. இது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு சீட் அலோகேட்டான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதில் நல்ல ரேங்க் வாங்கினவங்களே நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் மிஸ்டேக் பண்ணி நிறைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் அலோகேட் ஆகாத சீட்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. நிறைய நல்ல ரேங்க் வாங்கினவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை. ஸோ அப்போ வந்து சீட்ஸுங்கிறது அலோகேட் ஆகலை. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் அலோகேட் ஆகாதவங்க இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சி எடுக்காதவங்க எல்லாமே திருப்பி செகண்ட் ரவுண்டுக்கு வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கெல்லாம் சீட் அலோகேட் ஆகிட்டு தான் உங்களுக்கு 20,001 ரேங்கிங்லேருந்தே சீட்டுங்கிறது அலோகேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான் விஷயம். ஸோ யாருக்காச்சும் சாய்ஸ் ஃபில்லிங் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து சார்ஜஸோடு தான் பண்ணிட்டு இருக்கேங்க. சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே விஐடி கவுன்சிலிங், அமிர்தா கவுன்சிலிங், சாஸ்திரா கவுன்சிலிங், ஜோசா கவுன்சிலிங், டிஎன்இஏ கவுன்சிலிங், இது மாதிரி A to Z ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.